பண்ண சிக்கன் என்ன கம்மி வருது வேலை செய்யணும் எடுத்து அடக்கண்டு வாடா பத்து நன்றாக பொரிச்ச தக்காளி பழம் എന്താ ആവണ ചൊടിഞ്ചാർ அந்த அதிலோ உடக்குள்ள என்ன செய்யணும்னா கிண்டு காணுமா கொஞ்சம் ஆப்போ கொஞ்சம் இப்படி இப்படி கொஞ்சம் சின்னதாக கிடக்கு அது இப்படி தான் கிண்டுறது கொஞ்சம் இதே கொஞ்சம் ஜலாடன் அடிச்சுட்டானே 2 பேரும் எப்படி விளையாட்டு அவர் தந்தோடு வாதியே நமக்கு தரமனு மீறி எடுக்கிறாப்பா அடையப்பா முட்டையனே நல்லா இருக்கு சாப்பாடு பார்சல் அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி, நான் சனோ. இப்ப என்ன பார்க்க போறோம்டா அந்த வீடியோவுக்கு ஒரு தம்பிரண்டைக்கு பிறந்த நாள், நம்ம 22வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அந்த தம்பி பேரு அன்று நல்ல பேர், நம்ம அன்றுன்ற பேர் அன்று நான் கேடிப்பட்டி கண்டை தான். அந்த தம்பிக்கு எங்கட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆனா அந்த அம்மா அவர் கொஞ்சம் காசு அனுப்பி வச்சிருந்தா, இப்படி கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த உணவுகள் சமைச்சு கொடுங்க, கேக் வாழைப்பழங்கள் வாங்கிட்டு அதே மாதிரி நாங்கள் சோடா இதெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துனோம்மா. இந்த 2 சாமான் எனக்கு ஆசரிக்கு பண்டிகை நேசரிக்கு வாங்கி கொடுக்கணும். என்ன விளக்கம்னு சொன்னால் நாங்கள் போய் சாப்பாடெல்லாம் கொடுத்து வந்தால் இன்ட்ரோ கொடுக்கோம். என்ன சொன்னால் எடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட கேமராமேன் இல்லை, அடுத்த வேலையிலும் கூட இதுவும் இல்லாமல் போயிட்டு வந்தேன். என்ன அப்போ இதுவும் இல்லாமல் அந்த வேலையில் கூட. அதனால நாங்கள் இப்போ என்ன சொன்னால் காலையில் எத்தனை மணி நீங்கள் போய் வேலையில் ஆரம்பிக்கக்கூடாது? 3:30 விடியதான் 3:30 மணி. தனியாக தான் நாங்கள் வரல, திரும்பி இல்லை, நாங்கள் லேட்டாக தான் வந்தேன். நைட்டு தூங்கல கொஞ்சம் லேட் ஆகிட்டு தனியாக தான் நிறைச்சி பொறிச்சி கரெக்டு எல்லாமே அவங்க தான் தனியாக செஞ்சேன்னா என்னண்டாமா நம்ம குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்குற சாப்பாடு நம்ம நீட்டாக இருக்கணும். நம்ம நேரத்தில் எல்லாம் கட் பண்ணக்கூடாது, காலையில் செஞ்சவங்க. என்ன எங்களுக்கு ஆஜாங்க கடையில் காசு கொண்டு போட்டு கொடுக்கலாண்டு, அது நம்ம சமைக்கிறது சாப்பாடு கொஞ்சம் சமைச்சு கொடுக்கணும். நம்ம குக்கிங் தான் செய்யறோம், சமைச்சு கொடுக்கணும். ஏன்னா எங்களோட குறி நீங்கள் கூட நாங்கள் இருந்து பயப்படுறேன், கடையில் எடுக்க தேவையில்லை, நீங்கள் நீங்கள் தானே. ஓகே, அந்த வகையில் இன்றைக்கு இந்த காலையில் இந்த விஷயம் தான் பார்க்க போகிறோம். அந்த பொருட்கள் போடுறதுக்கு இந்த இந்திரன் அந்த பேக் எங்கட மகனை கொண்டாந்தமான் சொல்லியிருந்தீங்க. அந்த பேக்கு தான் அந்த நேசர் கேக் கொடுத்தது, அம்மா வாங்கி கொடுத்த பேக்குன்னு அது கேக் பேக்கேஜ் சொல்கிறாங்க. என்ன பேக் பண்ணது? ஓகே, உண்மையிலேயே சந்தோஷம். நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய உறவு அதாச்சும் பாய்ஸ் ஆஃப் பானுசம் ப்ளாக் சார்பாக அந்த அன்று என்ற அந்த அண்ணாவுக்கு நாங்கள் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என்ன இன்று கொண்டாடும் அந்த அண்ணாவுக்கு என்ன சண்டை நீங்கள் சொல்லுங்களேன். அக்கா அப்பா அந்த மகனுக்கு எல்லாம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நன்றி. உங்களோட மகனை ஞாபகத்தை நீங்கள் இன்றைக்கு நிறைய பேர் வயிற்று பசி நிற்கிங்க. மற்றது உண்மையிலேயே நம்ம என்னடா செஞ்சுட்டு கேட்டா இப்படிதான் வயிறு சாப்பாடு கொடுத்ததான் சொல்லுவாங்க. என்னடா உண்மையிலேயே வெளிநாட்டுக்காரங்க பாருங்களேன், பிறந்த நாள்டா வெளிநாட்டிலேயே அவங்க செய்யலாம், அப்படி ஆடம்பரமாக டெக்கரேஷன் பண்ணி நல்ல உடுப்புறதெல்லாம் செய்யலாம். என்னடா அவங்களோட மகன்ட ஞாபகமா இது ஒரு இந்த பிள்ளைகளுக்கு போய் சேரணும்னு நினைச்சாங்களா, அந்த மனசு தான் எல்லாருக்கும் வரணும்.
சரி ஓகே நாங்களும் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வீடியோ முடிச்சு கூட போகிறோம் வேணே ஓகே அதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன வேலை செஞ்சோம் எப்படிலாம் செஞ்சோம் எப்படிலாம் சாப்பாடு கொடுத்தோம் அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க என்ன இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்துருப்பீங்க நாங்கள் எல்லாமே செட் பண்ணி தம்பேனே இதுக்குள்ளே சட்டிக்குள்ளே கரெக்டு அது என்ன பைத்தங்காய் பிறகு லீன்ஸு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு என்ன தெரியுமா நல்லா வதங்கணும் அது நல்லா இதே வேணும் அது கொஞ்சம் என்னென்னு சொன்னால் சாப்பாடு என்ன தெரியுமா கொஞ்சம் நேரத்தில் பிள்ளையில் கொடுக்க போகிறோம் தெரியுமா கொஞ்சம் எடுண்ணே தானே வாசனை வருதா வரத்தானே வேணும் வரணும் நம்ம சமையலுக்கு வரத்தானே வேணும் ஆ வேட்டு மீதுங்க என்ன அவிஞ்சான வேணும் சுடுமா சுட்டையா உரிமையா கொஞ்சம் ஆகணும் என்ன அப்படி கொஞ்சம் நேரம் எங்களோட எஜமான் வந்து கொண்டிருக்கிறார் இது வந்து சனு வந்து தரும் இது வரல இன்னும் சுமாரி கிலோ நல்லா சொன்னே உண்மையிலே காலையிலேருந்து அதாச்சும் நைட்லேருந்து அதிகமாகவும் சரியான வேலை நைட்லேருந்து வேலை சொன்னால் நாங்கள் 9 மணி 10 மணி சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காக எடுத்து விட செஞ்சு சமைப்படுது பார்த்தீங்கன்னா அதிகமாக பால் பிடிக்கிறாங்க நல்லா புளியும் அதிகம் நல்லா புளியணும் முடியுமா பாவம் தானே இல்லைங்க வரும் அதிகமாக வேலை செய்ய விட மாட்டோம் ஏன்னா அவங்க நைட்டில் இருந்து சரியான வேலை நைட்டு கொஞ்சம் நாங்கள் வரல அதிகமாக கடன் வேலை எனக்கு தெரியுமா அதிகமாக நான் வந்து பார்த்தேன் நான் வேலையில் அதிகமாக அதுக்கு இந்த தலைப்பால் கால் பால் அந்த பால்லாம் எடுக்கிறா தலைப்பால் எடுத்துச்சுனே ஓகே என்னென்ன சமையல் அதிகமா சரி கரட்டும் வெள்ளக்கறி வெள்ளக்கறி மாசெல்லாம் போட்டு நல்லா சொட்டா நாங்கள் எண்ணெய் விட்டு சமைக்கிறத ஒரு கறிக்கும் அது வெள்ளக்கறி நாங்கள் இந்த பாருங்களேன் இது எப்படி சமைக்க போகிறோன்ட்டு என்னென்று அந்த கரட்டும் போஞ்சிக்க அப்படியே தண்ணி விட்டு அவிச்சு போட்டு இப்போ பாரு ஒரு வாரம் விட அப்புறம் ஒரு வாரம் நாங்கள் விடுறேன் 2 வாரம் விடுறேன் இது அவிஞ்சு வேற முதல் தரப்பாறு விட்டும் கூட கண்ணுக்கு முன்னாலே கரைக்கும் பாருங்க அதிலோ இதில் சும்மா பஜ்ஜி அவிச்சு போட்டு சாப்பிடுவோம் அதுங்க எண்ணெயெல்லாம் விடக்கூடாது அப்போ பிரசான சாப்பாடு வருத்தத்துக்குள்ள கடும் வேலை உங்களுக்கு அதுவும் வேணும்மா
உங்களை ஏசி நீங்களோ ஓ எல்லாம் ஏசி ஏசி பேர்ல நான் போய் சொல்ல மாட்டேன் என்ன டேஷன் ஏசினா ஏசி ரெண்டு அஞ்சல் என்ன டேஷன் மற்ற நேரம் ரஜமாண்டது வருவாங்க நேரத்துக்கு அது அப்புறம் 8 மணிக்கு பிறகு சாப்பாடு தானே சாப்பாடு அதிக மாட்டாங்க யாரு அது நேரத்துக்கு தானேம்மா கொடுப்போம் நாங்க வந்து மிது வரல பாதையில் மிது வரல கள்ளன் மிதிச்சா கள்ளன் தானே ஆள் வரல பாவம் இல்லை என்ன பாவம் மிது பாவமோ நம்மள இங்கே கஷ்டப்பட்டு சமைக்க விடுறோம் பாவமோ மிது அதிகமாக இங்கே ஒத்தரையும் விட்டு கொடுத்த ஆள் இல்லை சூழ்நிலையும் பார்க்கணும் நான் எந்த தம்பிக்க மாட்டேன் ஏசி இல்லைம்மா உனக்கு கொடுக்க மாட்டேன் ஏசி இல்லை சனுக்கா ஏன் ஏசி இல்லை நிரப்பு வரல நிரப்பு உண்மையாக வரல இது 2 வரல வெளியே சாப்பிட்றானே நாங்கள் இப்படி சாப்பிட்றேன் வரல இதே கொஞ்சம் அவிச்சு போட்டுமா பால் விட்டா தான் ஓகே உருளைக்கிழங்கு கொஞ்சம் கறிக்கு மிளகு மிளகாய் மிளகாய் போடும் ஓகே போடுங்க வருங்க நீ பருப்பு போடுறதோ இல்லை அப்போ உருளைக்கிழங்கும் வச்சுக்கோங்க நம்மளோட சோதியான ஆமாம் தேவைக்கு ஏற்ற மாசி போட போகிறோம் மாசி வீணையும் மாலை மதியவும் விசு தென்றலும் வெங்குழல் வேணினும் ஒற்றுணை தீர்ந்தடி பொய் போய் அது படிக்கிற பாட்டு போய் பொய் நான் உண்மையாக படிச்சிருக்கேன் தேவாரம் பாருங்க படிச்சிருக்கேன் வயலுக்குள்ளே அளவுக்கு தேவையான சால்ட் உப்பு இல்லாத கொண்டேன் குப்பையில் குப்பையிலன்ற மாதிரி. கணக்கு அள்ளி கிள்ளி நான் போட மாட்டேன் ஐயா கொஞ்சம் சரியானேம்மா நீங்கள் உப்பு இல்லை புளி இல்லை அவன் சாப்பிட்டு நாங்கள் சாப்பிடுவோம் அதுதான் 3 வில்லனை இருக்கணும் ஆமாம் சாப்பிட்றதுக்கு அந்த பாலை புளிஞ்சு பால் ஓமா பாரு வெங்காயம் போட போகிறோமா வெங்காயம் போடுங்க போடுங்க தேவையான வெங்காயம் வெங்காயம் இது சுதைக்குமா எந்த நேரம் போகுது எல்லா வேலையும் எழுத்து போட்டு நாங்கள் எழுதுறேன் நீங்கள் பேர் எடுக்கிறேன் எவ்வாறு தக்காளி பழம் பட்டித்து வெங்காயம் இங்கே நார் வெட்டினேன் சொல்லுவாங்க தம்பியா வெட்டினேன் வெங்காயம் பருப்பு போட்டு தாங்க உங்கள்கிட்ட தரோம் மிச்சம் என்ன தெரியுமா ஓமையா வெங்காயம் கருவேப்பில் கந்த பாத்து இருந்து கம்பல கிளிச்சையில் இருந்து அப்படி அப்படி தமிஞ்சோ கிட்ட காட்டணும் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் இப்படி இப்படி கொஞ்சம் இது சின்னதாக கிடக்கு அது இப்படி தான் கிண்டுறது ஓ ஓ ஓ காணுமா பாலை விடுவோம் பால் விடுவேனே அமைஞ்சிட்டோம்மா அது அமைச்சிட்டோமா அளவுக்கு தேவையான பால் விட பால் என்ன கரைப்பால் மட்டும்தாம்மா வளைச்சி விடுவோம்மா ஆமாம் கரைப்பால் மட்டும்தான் நாங்கள் விடுறது விடக்குள்ள என்ன செய்யணும்னா கிண்டுவோம் காணுமா இல்லை விடணும் காணும் காணும் என்ன இந்த பால் இதை ஊற்றி போட்டு இதை அவி வச்சுட்டு வரோம்மா இன்னும் பால் விழிடா இல்லை இதை அவி வச்சுட்டு வரோம் பயத்தங்காய் வெட்டினேன் ஏம்மா நான் தான் அதுதான் பயத்தங்காய் நீங்கள் வேண்டாமா அவிஞ்சு கூலா போயிடுவாங்க அது பயத்தான் கேட்டம்மா போஞ்சிக்கா போஞ்சிக்கா அப்படிதான் கறி ஓகே இப்போ என்ன சொன்னால் வெள்ளைக்கறி ரெடி ஆகிடுச்சு அதிகமா ரெடி ஆகிடுச்சு ரெடியாயிட்டு இறக்கணும் சாணம் அள்ளி போடுங்க அதிகமாக பிடிங்க ஒன்று எத்தனை கரண்டி கொண்டு வாமா 2 2 3 4 5 6 அடுத்த நேரம் குழம்பா வைக்கிறேன் ஓகே 7 8 கீழே இறக்குமா 9 ஓ எத்தனை பேர் நின்றோம் 10 எங்கள் ஆள் வந்தது இங்கே பாருங்க எங்கே போனேன்
அஜந்து தூங்கலடா அஜன் தூங்க அப்போ செங்கலடி கொஞ்சம் இது செங்க வேலையாக போனேண்ணே பார்த்துட்டு நாங்கள் நீ வரதுக்குள்ளே சமைச்சு முடிச்சிட்டோம் தெரியுது சமையல்னா எங்களை அடிக்க ஆட்டிக்கா சமைக்கிறது சாப்பிட்றதுக்கு தான் அது நீங்கள் ஒரு பெரிய மெயின் செப்புகளை வேலையாக அதிகமான வேலையில் நாங்கள் ஏன்னு இல்லை இது பாருங்களாப்பா பிரச்சனை சாப்பிடுங்களாப்பா என்ன டேஸ்ட் பாருங்களாப்பா ஏதோ செய்கிறேன் இல்லை ஒன்றும் செய்யலை சாப்பிட்டு பாருங்க கையிலே வச்சுக்கண்டாப்பா உப்பு முழுதும் காணுமா புளி எல்லாம் சரியோ டன் தானே வைக்க நீங்கள் அன்றைக்கி எவ்வளோ என்னடா அதான் எங்களுடைய சனோர்கள் தற்போது முட்டை உடைக்கும் போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார். முட்டை உடைப்பீங்களோ? முட்டை உடைக்கிறல்லடா தகக்குற தேங்காய் ஆக்குறமா என்ன? ஓகே யாருங்க ஒரே அழகான முட்டை 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 என்ன முட்டை எங்கே போடுறேன்? முட்டை ரதியம் மேலே எடுக்க போய்க்காங்க. ஏழு வைங்களேன். காட்டுக்கு போகிறோம் முட்டை உடைக்க போகிறோம். என்னத்துல அந்த பாட்டுறீங்க தெரியாது. நீ தான் படி இந்த பாட்டு இதை கழி போடுறேன். நீங்கள் உடைப்பீங்களா? இல்லை நாங்கள் உடைக்க மாட்டோம். நீங்கள் உடைப்பீங்களா சார்? ஏன்னா நாங்கள் இங்கே இங்கிலாந்து நியூசிலாந்து வரீங்களோ? உங்களை சரியான வேலை கூட முட்டைக்கு மயிர் விடுங்க வேலை உடைப்பேன். ரெண்டு முட்டை சாப்பிட்டேன். வீடியோ கட் பண்ணி இருந்த டைமில் பார்த்தோம் பாய் அந்த விஜம்பு என்றாடு ஆவண சொன்னார் அந்த நடுவில் இருக்கிறாள் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பட்ட மாதிரி தெரியுது. அப்படி அவர் இப்ப வந்தவர் முடிச்சுனாங்க வெட்டி சமைச்சு கொஞ்சம் முடிச்சுட்டோம். அவர் இப்போ கணக்கு நான் சொன்னா சரியா வரக்குள்ள இந்த பிளேட்ல சாப்பாடை போடுங்க. நான் சாப்பிட்டேன் இந்த கதைக்கா சாப்பாடு இல்லை. இந்த கதைக்கு நான் வீடியோவில் சாப்பிட மாட்டேன். வீடியோ கட் பண்ணி சாப்பிடுவோம். தெரியும் நீங்க ஒட்டி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க. சனோ கவலை முட்டை கோஷம் என்ன பண்ணீங்களா? முட்டை உடைக்கிறதுக்கு முட்டை கோஷ் முட்டை உடைச்சு பாருங்க 39 எங்க நேற்று சம்பவம் உண்டடா 3 முட்டை இருக்கு வரைக்கும் உடைச்சிட்டுண்டா. எங்கட ஓட்டோவுக்குள்ளே அதாவது முதல்ல அது ஒரு முட்டை இருந்துச்சு. அப்போ அந்த முட்டையை நான் அடிக்கல. அம்மாட்ட பண்ணினோம் அம்மா ஓட்டோவில் சின்ன முட்டை இருந்துச்சு வாண்டி அதை எடுத்து தெரிஞ்சுச்சுனா அவ நேற்று சொன்ன முட்டை இருந்துச்சு பாருங்க. நான் 2 முட்டை நானே திருப்பி ஓட்டோவுக்கு இறங்கி 3 முட்டை அடிக்கிறான் ஓட்டோவுக்குடா. நீங்க 3 உடைச்சு விட்டோம். டோட்டல் அரைக்கணும் வச்சுக்காங்கடா. ஆனா கோழி தான் முட்டை அடிக்குவேன். கோழியெல்லாம் அடிச்சுதான் எடுக்கலாம் ஓட்டோக்குள்ளையா? பக்கத்து விட்டு கோழி வந்தோன்னா ஓட்டோக்குள்ள வந்து முட்டை ஒட்டிக்கிறா. டேய் ஒரு நாளைக்கு ஒன்று அடுத்த நாளைக்கு இன்னொன்று அடுத்த நாளைக்கு என்ன விளக்கம் சொல்லிக்கண்ணா இன்றைக்கு முட்டை அடிக்கண்டா. எனக்கு கமராண்ட பூட்டி என்ன நினைக்கணும் ஆகும். இன்றைக்கு முட்டுட்டா கோழி தான். இன்றைக்கு முட்டுட்டா கோழி இப்போ நேற்று முதல்ல விட்டிக்குது. இல்லை 3 முட்டை வேஸ்ட்டு இன்றைக்கு கோழி விட்டுருந்தேன். அதுதான் என்னப்பா அதாவது இந்த சின்ன முட்டை என்னையோ இவட அந்த முட்டை உடைக்கிற அந்த இதில் பார்த்தா வேகத்தை பார்த்தா அவனுக்கு ஏதோ ஹோட்டலில் நிறைய நாள் வேலை அனுபவம் இருக்குது. அது சனுவம் ஸ்பெஷல் உடைக்கும் பார்த்தியா பேத்து எடுத்துனா பார்த்தியா ஜெட்டோட அப்படி ஹலோ என்ன சொல்லி தந்தானே. அதுதான் அந்த தேயிலை தூள் ரீதானடா கொஞ்சம் போட்டுடா சனு எந்த ஹோட்டலில் வேலை செஞ்சு உப்பு மாய்க்கல உள்ளுக்குள்ள இல்லைங்க தம்பி அங்க படிப்புல இருந்தவங்க கொட்டல நந்த யாரு தம்பி அது அங்க எண்ணிக்குள்ள பள்ளிக்குள்ள எண்ணிங்க அப்ப 2 ரொட்டி கட்டி தருவாங்க. முட்டை உடைக்கிறதுக்கெல்லாம் கோச் முடிக்கொண்டிருந்தானே. ஆமா அதுக்கு வெங்காயம் போடணும் விஷயத்தானே மாதிரி விஷயனே வளைச்சு வளைச்சு வேலை செய்யணும். வா போடாச்சேனே. ஓகேயா அப்போ நல்லா வதக்கினா சரி சரியோ அகப்பேடுங்கடா கண்டு வெங்காயம் போட்டாச்சா? இவனே முட்டை உங்களோட லேவஸில் கொஞ்சம் வேலை சாப்பாருங்க. இவனே முட்டை உடைக்கிற மலையை பிளக்கிறப்ப வேலை 5 வாருங்களேன் முட்டை உடைக்கிறது. செப்புகளை வேலை இருந்தீங்களா நெருப்பு அன்னைக்குண்டா ஏன்னா அதிகமா 4 இடத்துல நீங்கள் கல்யாணத்துக்கு ஆர்டர் வந்தால் எடுத்து கொடுக்கணும் அவனுக்கு ஏன்னா
என்னதுக்கு என்னதுக்கு கல்யாணத்துக்கு நீ அந்த ஓடுறேன்னு ஹோல்ட் பண்ணிட்டாங்க முட்டை உடைச்சக்குள்ள சாப்பிடுவாங்க நாங்கள் உடைப்போம் எங்களோட பொஸ்ஸரை கல்யாணத்துக்கு மீது 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 நான் சொல்லித்தேன் எங்களோட எஜமான இல்லைன்னு சொல்லித்தேன் நாங்கள் வேறு அது நடக்கும் இந்த வருஷம் இந்த காலத்தில் நடக்காது இல்லை இந்த வருஷம் நடக்கும் இந்த வருஷம் நடக்குன்னு இந்த வருஷம் கடைசியில் ஆளு கொஞ்சம் இந்த ஆள் பார்த்தானே நாங்கள் நல்லா இருக்கிற மாதிரி ஓ இல்லை ஆள் பார்த்தாச்சு ஓ நல்லா இருக்கிற மாதிரி போக வயசு போகுது வயசும் போகுது வயசு அண்ணன் தம்பி இளமையும் காணாம போகுது ஓ அழகும் குறையுது வண்டி தான் வைக்கிற மாதிரி அப்பண்டா விளங்கு தான் ஓ அப்போ கல்யாண பருவம் நெருங்கிது அதாவது குறையுது என்ன வச்சுக்கொள்ளுங்க கண்ணு நம்ம தொடங்கி இருக்கீங்க ஓ நாங்கள் நைட்டு சரி ஓ நைட்டு வந்து கதைக்காங்கடா கதை விடாத நீ என்ன சண்டகலன் எத்தனை மணி ஆகணும் நைட் நாங்கள் காலையில் ஃபோன் எடுத்து நாங்கள் 2 பேருக்கும் ஒரு ஆள்கிட்ட சின்ன மைக் எடுங்கடா ஒரு ஆள்கிட்ட சின்ன ஃபோன் எடுங்கடா நான் பாறேன் ரெண்டு எத்தனை பிள்ளைலையோ என்னடா என்ன சாப்பிட்றது கடு சொல்லிடா கொஞ்சம் கொஞ்சம் கூட தான் கொஞ்சம் திருப்பி காட்டு கொஞ்சம் இதே கொஞ்சம் ஜலாட்டன் அடிச்சுட்டானே 2 பேரும் எப்படி விளையாட்டு அவர் தந்தோடு பாதியே நமக்கு தரமனு வீடியோ எடுக்கிறாப்பா பொறுக்கும் காணும் அப்படித்தான்டா இல்லை இந்த கடவுள் இருக்காரு என்னடா பாருங்க மகளே நமக்கு சொல்லிப்படி கடையில் முட்டையை கடை எடுத்து சாப்பிட்றான் கடல முட்டை இல்லடா அது என்ன சுவானல் முடிஞ்சோ பாருங்க அடே அப்பா முட்டை என்ன நல்லா இருக்கு முட்டையை காட்ட கோழி அது அதிகமான கோழி அது முட்டையை காட்ட கோழி அது எப்படி இருக்குண்ணே அவனுங்க மக்களே மிது எப்படி இருக்கு முட்டை இது கொஞ்சம் வித்தியாசமான முட்டை உருவம் இல்லை சரி சரி என்ன இது வெங்காயம் போட்டாச்சு அது அந்த ரம்பையிற மனம் ஒரு சாதி மனம் உண்டு உப்பு எனக்கு என்ன வேணும் மணக்குதுடா ரம்பை ஏலக்கருவாய் ஓகே பாரம் பொடிப்பா ஆக்கலை மெது சட்டி ஏறி போய் நீங்கள் கணக்கு இல்லைடா மனமா பிடிக்குது ரம்பையிடு இன்னும் போடலடா போடாதான்டா இந்த இந்த என்ன உணவு இது போட்டாச்சு கருவா போட்டாச்சு கருவாடாச்சா ஏலக்காய் மணக்கு இந்த ஏலக்காய் என்ன அடிக்கணும் ரம்பை அப்புறம் ரொம்ப உடனே சுவைக்க தோம்பி கருவப்பழம் சீரகம் என்னடா சின்ன சீரகம் ஓ அடுப்புல பத்து என்ன என்ன ஊற்றுவனாதா என்ன என்ன ஊற்றுவனா தெரியாது கொஞ்சம் வதங்கண்டா வதங்கட்டும். அடுப்பு ஊதுறேன்டா உரிமட்டை கொஞ்சம் வச்சா புகையில்லை புகையா நான் கொஞ்சம் உடம்புக்கு முட்டை சொல்லலை சமைக்கிறதுக்கு எண்ணெய் விடவா கொஞ்சம் ஓகே வாங்க என்னடா ரதியம்மா எண்ணெய் விட அன்னைக்கு இல்லை அவள் வாரா வாங்குறாள் சரியில்லையா செப்புகளை வேகிறார்கள் ஒரு கொள்கைகளை இது குழம்பு கடா குழம்புக்கு அப்போ என்னடா நீ என்னடா நான் வர வந்து யாக்கி முடிக்கிறேன் அது வெள்ளைக்கறி அது வெள்ளைக்கறி அது நான் வந்து இறக்குறேன் நீங்கள்
அதெல்லாம் பொய்யா? எல்லாமே போய் சமைச்சு முடிச்சுட்டு சொன்னா தானே குயிக்கா வருவா சாப்பிட்றதுக்கு. இவங்களுக்கு நினைப்பு கூட நமக்கு மட்டும் தான் பாய் இருக்கு, நாம தான் சாப்பிட்றோம். நீ மட்டும் தான் கூட சாப்பிட்றேன். சாப்பிட கேட்டாரு என்னது சமைச்சு முடிஞ்சுட்டு சொன்னா நான் சாப்பிடுறேன். நீ சாப்பிட மாட்டியா? நம்பிட்டு சாப்பிடுவேன். நீ சாப்பிட மாட்டியா? சாப்பிட நீங்க பாருங்க. சாப்பிட்டா பக்கத்தாரி வரும். நம்ம எப்படி சமைக்கிறாங்களா? உள்ள இறைச்செல்லாம் போட்டு தம்பி தம்பி வச்சு சட்டி அங்கே வாங்கி ரதியோட வீட்டுக்கு வந்தீங்கண்ணே சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லைடா. இறைச்செல்லாம் போட்டு இப்படி சாடிச்சு போட்டு சாடிச்சு போட்டு அதுக்குள்ள சோதை போடாது, அரிசை போட்டு போட்டு மூடி அது தம் பிரியாணி சொல்லிட்டு அப்படியே கிண்ட 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 வரல அப்படியே பூ மாதிரி இருக்கும். என்ன நன்றாக பொரிச்ச தக்காளி பழம். அவ்வளோ அதையும் போடுறா. தேவையான உப்பு சரி பார்த்து எடுத்து நேரம் போகுது. இறைச்சி எடுத்து வாடா, கண்டு வாடா. பால் கொஞ்சம் விடணுமா? எடுத்துறியா பால்? எடுத்துறியா பால்? இல்லையா? ஓகே. எல்லாம் கொஞ்சம் அளவுக்கு தான் போட்டிங்க. ஏன்னா உரைப்பெல்லாம் என்ன பிரச்சனை உண்டு, நான் ஸ்கூல் பிள்ளை தானே, சின்ன பிள்ளை தான், அதில் கொஞ்சம் உரைப்பு நாங்கள் உரைச்சி தான் போட்டிக்கோம். இது இப்போ எங்களை சேவைக்கு நாங்கள் இப்போ சாமி வைக்கிறோம்னா கொஞ்சம் கூட போடுவேனே, சின்ன பிள்ளைன்னா கொஞ்சம் குறைச்சி போட்டிக்கும். அதிகமாக ஸ்கூல் பிள்ளைகள்ட்ட சொல்லியாச்சோ. உப்பு காணும் பாருங்க கொஞ்சம். எத்தனை பிள்ளை வந்தீங்க? எத்தனை பிள்ளைகள் வருது? எல்லாம் 25 இருக்கட்டும். அதிகமாக 25. நம்ம நாளைக்கே ஸ்கூலில் ஒரு 3 நேரத்துக்கு மேலே கொடுத்துக்க போல சாப்பாடு போடுமா அப்படியே போடலாம். ரதியமாக மாவட்டம் நீ எடுத்து போடணும். என்ன பேப்பர் இதுக்கு இல்லையா? பேப்பர் என்ன ஒடிக்கிறது. ஓகே ஓகே ஓகே. ஃப்ரை பண்ண சிக்கன் என்ன? ஓ ஓகே. விடுங்க. ஓகே ஓகே. ஓகே ஓகே. என்னன்னு சொன்னால் சமையல் முடிஞ்சுனே. ஏண்டா ஸ்கூல் டைம் ஆயிடுதானே, பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? நாங்கள் கொண்டு போகிறோம் சாப்பாடு. கறியெல்லாம் காட்டுதையோ குடு குடு குடுண்டோடு அங்கே வச்சு கொண்டு போகிறேன். ஓகே எடுங்க பா. அதிகமாக பிரிச்சு பிரிச்சு தூக்கலாம். சரி அது எப்படி இதெல்லாம் கொண்டு வரலாமா? எதை வச்சு போட்டுவான் இல்லை சொல்கிறேன். பிடிக்கும். ஓகே பிடிங்க. எடுத்துட்டோம். கை விட்டு போயிருதா? கை விட்டு போயிருதா? கீழே வைக்கிறா. என்ன அப்படி பிடிக்கும்? அப்படி பிடிக்கும். எப்படி பிடிக்கும்? கீழே எப்படி பிடிங்க? அப்படி பிடி. எப்படி பிடிக்கும்? கீழே கீழே வெட்டப்பட்டா பரவாயில்ல, கலட்டி வச்சு கொடுப்போம். ஓகே பார்த்தீங்க. நான் கொண்டு வந்துடும். எங்கே இப்படி வாங்க. அவ்வளோதான்.
ஏன் என்ன தெரியுமா நீ இப்போ கொண்டு வர ஒன்று அப்புறம் எடுத்து அடுத்த கொண்டு வரோம் கொண்டு வர நில்லுங்கள் அடினே நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் வாரம் இல்லை எல்லாம் பழகி தான் இதெல்லாம் கொடுங்கண்ணா இஞ்சோ கொண்டு வரலாம் இதெல்லாம் கொடுங்களேன் ஜோவானத்துக்கு கொடுங்க என்னடா இது வேறமாடா என்னடா நீங்கள் எப்படி அது இது வரணும் முன்னுக்கு வந்து ஆடுறான் முன்னுக்கு என்னடா இது மழுக்கு ஏத்தி கடன் மாதிரி இதனால தூக்குறானுங்க நான் தூக்குறேன்ல தூக்கிறான் ஏண்டாப்பா எப்படி தூக்குவோம் அதுக்கு பரவாயில்ல கொஞ்சம் நிமிஷம் கீழே கிடக்கு 6 நிமிஷம் ஆனாச்சும் வந்து நம்மளை சோத்துப்பான கவனம் இல்லைங்கிறண்ணா இப்போ உனக்கு நாங்கள் உனக்கு நாங்கள் இல்லை இதாங்க வேணும் போகிறேன் சாதரா இதான் அந்த ஸ்கூல் பாருங்களா இங்கே மீது அடிச்சவன் இது படிச்சவன் இது படிச்சவன் இது படிக்கிறது படிச்சவன் பள்ளிப்போன் படிக்கப்போன் ஓகே என்னோட கொண்டு சொன்னால் ரதியம்மா கேக் வெட்டி கொண்டு பாருங்களா இது சாப்பாடு கொடுக்குற ரதியம்மா இப்போ என்னோட கொண்டு சொன்னால் நாங்கள் இங்கே வச்சு சாப்பாடு கொடுக்குற ஐடியாலாம் வந்தேன் அந்த பிள்ளைகள் சாப்பிடுத்தாங்களாம் அப்போ டீச்சர்ஸ் மாதிரி சொன்னாங்க பார்சல் கட்டி கொடுக்காமட்டேன்னு அதான் பார்சல் கட்ட போகிறாங்க ஓகே டே ஜனவா ஓ சொன்னேனே அவன் சாப்பிடுதாங்கண்ணே காலை சாப்பிட எடுத்துட்டு சாப்பிட்றேன் டைம் ஆகிட்டேனே 12 மணி ஆகிட்டு சாப்பிட மாட்டாங்க கொண்டு போய் வீட்டே சாப்பிடும் பிரச்சனை இல்லை சோடா சோடா குடுபட்டு கொண்டிருக்கிற ஜிகார் டேய் என்னடா பதினெட்டு பிள்ளைலாம் இது வரல என்னடி ஊற்றி விடுது என்ன தண்ணி எடுத்து வச்சு டேய் இங்க பாரு അടുത്തോടെ പോകണേ എന്നരേ டேய் என்னரே ஏய் இப்போ சாப்பிடல இவங்க சாப்பிடல என்ன சொன்னா அவங்க போய் சாப்பாடு இஞ்சி வச்சு கொடுக்குற பிளான் தானே அவங்க இல்லாததெல்லாம் கட்டி கொடுக்க அப்புறம் சாப்பிடுதாங்களா ஓ நீ ஸ்கூல்லே கொடுக்கானே என்ன சாப்பாடு போய் இப்போ சாப்பிட்டு ஸ்கூலுக்கு தான் சாப்பிடுங்க என்ன சொல்ற என்ன சொல்ற யாருக்கு தேங்க்ஸ் சொல்ற தெரியுமா அன்று அண்ணாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க சொல்லுங்க அன்று அன்று அண்ணாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க
சொல்லுங்க யாருக்கு சத்தம் பண்ணி சொல்லுங்க. பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க. அன்று அண்ணாக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க. அன்று அண்ணா சொல்லுங்க. தம்பி சொல்லுங்க. அன்றியாம் இவ்வளோ சிரிப்பு பாரு. என்னது என்ன மறுவர் குடிங்களா? கத்த போதுற என்ன கொஞ்சம் பார்த்தா குடிக்காட்டி அண்ணா குடிச்சிடுவாடா. தம்பி குடிப்பாடா. என்னப்பா 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 கம்மி வருது பயந்து வந்து சொல்கிறேன். அப்படிலாம் நீ உருக்கணும்ண்ணா இல்லை நான் உருக்கல பிள்ளைகள் பேர் என்னம்மாள்? பேர் என்ன தங்கச்சி? சச்சினா வாடி. அந்த அப்போ வரல ஒன்று எங்கள் எலி கொண்டு வைத்தோம். எலி கொண்டு வைத்தா? இப்போ அம்மாச்சி நிற்கிறது பார்த்து இப்போ கடும் கிருமினல் ஆள் ரவுடி. இப்போ இருங்க இருங்க ஓடி ஓடி. அதிகமாக கடுமையாக கிடந்தேன்றா என்னதுன்னு கேட்பீங்க. இதைத்தான் வடிவான வேக்கணும் அதிகமா. கொஞ்சம் காட்டுங்க இதுக்கு இப்படிங்க. நந்தினி பிள்ளையா? ஹாப்பி பர்த்டே. அதுதான் அதான் 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 அதான். மறந்து வைக்கிறேன். അതൊരു പുള്ളിയുടെ മുമ്പൈത്ത് അതാണ് என்ன கொஞ்சம் டைம் ஆகிடுதுண்ணே. அதனால் பிள்ளைகள் போய் மாதிரி டீச்சர் மாதிரி டைம் சாப்பாடு வந்து கொடுத்தாங்க நேரத்தோட. இது என்னென்னு காட்டுங்க. இதுக்குள்ள என்ன இருக்கேன்? இதுக்குள்ளமான் 2 பழம் 2 கேக்கு காட்டுங்க. ஒரு கேக்கரிக்கு. ஓகே ஓகே 2 பழம் ஒரு கேக். ஓகே நீங்கள் எல்லாம் பார்சல் கட்டுறாங்க என்ன? முட்டை வச்சு உள்ளே வைக்கிங்க ஏன்னா எல்லாத்தையும். இந்த ஃபீஸ் சொதியும் என்ன? அதான் ஒரு பார்சல் அதில் சொதியும் வரும். என்ன கேஜெண்ட் சொன்னால் அதிகமாக கரண்டியை விட்டு வந்தாங்க. சனுவை கரண்டி வச்சுனா 1க்கு 3 எடுத்துக்கானே. பரவாயில்ல. நான் சொதியை கட்டாவையோ சனு குடி சொதியை கட்டுறேண்ணா குடி.
அப்படிங்களா தக்காளி கிழங்கு மாசி இந்த கடைக்கு என்ன விலை அப்படி இந்த இடத்துல இந்த இடத்துல நாங்கள் வீட்டை வாங்கி கொடுக்கணும் தானே நம்ம அங்கே வாங்கி ஸ்கூலில் கொடுக்குறாங்க எப்பவுமே ஸ்கூலில் அசாங்கத்தில் கொடுத்தாங்க வீட்டை ஒன்று சாப்பிடுங்க மதியத்துக்காக வீட்டில் சாப்பிட்றாங்க இன்னும் எப்படி இருக்காங்க வீட்டில் எல்லாமே எப்படி சாப்பிடுவாங்க சமையல் முன்னாடி சமையல் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க சாப்பிட பாவண்ணே நேற்று போனையா நாங்கள் போனாங்க நினைச்சேன் அதை சீக்கிரம் அறிமுகப்படுத்தேன் பிறந்த நாள் அது 4ஆம் மாதம் தம்பிரை 26 வீட்டுப்பாடி வரீங்களா எனக்கு தாங்க பிளண்ட் ஹாப்பி பர்த்டே எல்லாரும் ஏனே இந்திரனாகும் நந்தினி அம்மாவுக்கு நன்றி தங்கச்சிக்கு என்ன பாட்டு தெரியும் படிங்க பாப்போம் சரியா தம்பிக்கு தெரியுமா பாட்டு என்ன பாட்டு தெரியும் தம்பிக்கு என்ன பாட்டு தெரியும் தெரியுமா ஜோனி ஜோனி நீங்கள் ஒழுங்கா அப்போ Johnny, Johnny, Papa, eating where no Papa, telling us no Papa, open your eyes. வேறு பாட்டு தெரியுமா அது மட்டும் தான் தெரியுமா அச்சா அப்படி தம்பிக்கு தெரியுமா பாட்டு என்ன பாட்டு தெரியும் அதுதானே தெரியும் வேறு பாட்டு தெரியாதா படிங்க பாப்பா அச்சா தம்பிக்கு தெரியுமா சொல்லுங்க படிங்க பாப்போம் Johnny, Johnny, Papa, eating where no Papa, open your eyes no Papa. ஓகே தம்பியோட பேர் என்ன ஓகே படியா படிக்கிங்கண்ணே தங்கச்சிக்கு தெரியுமா தங்கச்சியா தம்பியா தங்கச்சி என்ன தம்பி தம்பி தெரியுமாடா படிங்க பாப்போம் Johnny, Johnny, Papa, Kuti no Papa, Kali Raj no Papa. அச்சா தம்பி படிங்கடா Johnny, Johnny, this Papa, eating no Papa, telling us no Papa. Open my அச்சா தம்பி eating no Papa, telling us no Papa. Open my வேறு பாட்டு தெரியாது தம்பிக்கு தங்கச்சிக்கு தெரியுமா தங்கச்சிக்கு தெரியுமா பாட்டு Johnny, Johnny, it's Papa, eating no Papa, telling us no Papa. Open my ஓகே
இப்போ எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் வந்துட போகிறோம் நாங்கள் பாட்டு படிச்சு அப்படி வரீங்களா? ஓகே பாட்டு படிச்சு எல்லாருக்கும் தருவோமா? எல்லாருக்கும் தருவோம் ஓகே. அச்சா ஓகே சாப்பிடுங்க. இதுங்களா கொண்டு வருவாங்க. சாப்பிடுங்க. வேணும்னா அவர்களுக்கு சாப்பாடு வைக்கப்படும். நம்ம காய்கறிகளா சொதியானது எல்லா பிள்ளைங்களும் தக்காளி பழம் சொல்லி பாருங்களா. உங்களது தாரமா இல்லைங்களா? இந்தாங்க உங்களோட இப்போ எடுத்துறாங்களா? மூடுங்களா? தண்ணி இல்லை இல்லை சாப்பாடு காசு பிள்ளைய சொதிங்க வேகங்க முடியுங்களா? உங்களுக்கு எடுத்தீங்களா? ஓ அங்கால சரியா? முடிச்சிங்களா? முடிங்களா? சாப்பாடு Bye. வீடியோ சாப்பிடுங்களா? ஓகே பாய். மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தா போகிறேன் போய் சொல்லிங்க. சாப்பாடு எடுத்தியா? ஓகே மாட்டா
பாய் 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 பாய். ஓகே இங்கே என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த சமையல் சாப்பாடெல்லாம் வெற்றிகரமான கொடுத்து முடிக்கிட்டோமே தெரியுமா? யாரை வீட்டு என்ன தெரியுமா? இது ஒரு அக்கா காசு அனுப்புகிற ஒரு 10 நாளைக்கு முதல் எங்களோட மகன் வேர்ந்த வரியம்மா அது கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்க கேக் கொடுங்க. இதோட மகன்ட பேர் அந்த அன்று நல்ல பேர் மகன். அந்த தம்பிக்கு 22வது பிறந்த நாள் இனிய வாழ்த்துக்கள். அதாவது என்னன்னு சொன்னால் அந்த வெளிநாட்டில் அதிகமான கதைக்கிற ஒரு உறவுகள் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுடைய மகனுடைய 22வது பிறந்த நாளுக்கு காசு வாங்கி அனுப்பிச்சாங்க. என்னன்னு சொன்னால் அவங்களோட பேரையும் சொல்ல வேணாம், நம்பரையும் சொல்ல வேணாம்னே. அவங்க பேரை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்னவங்க. அவர் மகன்ட பர்த்டே அவரை பேரை மட்டும் சொல்லிட்டாங்கன்னா அன்று அவர் பேர். அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்களது யூடியூப் சேனலோட எங்களோட இனிய பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி கொடுங்க. டீச்சர் மாதிரி அன்று பிறந்த நாளை கொண்டாடும் அன்று என்னும் தம்பிக்கு எங்களது பாடசாலை சார்பிலும் மாணவர்களின் சார்பிலும் எங்கள் ஆசிரியர் சார்பிலும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அப்படின்னு சொல்லி நாங்கள் வீடியோ முடிச்சு. ஓகே, இப்போ நாங்களும் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பாட்ஸான் விளப்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக இன்று பிறந்தநாளை கொண்டாடும் அன்று அன்று அந்த அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்று என்னும் பேர் அந்த அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உண்மையிலே சந்தோஷம். அவர் கேட்டதுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்டோம். உண்மையிலே அதாச்சும் இதுக்கு முந்தையும் பிடிச்சிருக்கீங்க. நாங்கள் 3வது தரம் கொடுக்குறோம். பிடிச்சி கொடுக்க இப்போ மிச்ச சாப்பாடு எல்லாம் இருக்குங்களா? சரி ஓகேயா? சரி ஓகே. ஏதோ ஒரு வகையில் இந்த காணொலி பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா அந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.